வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் நம்ம நேத்திக்கு அனலைஸ் பண்ணோம். மார்க்கெட்டில் இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்குமா, மார்க்கெட் கீழே நமக்கு ஒரு 3 டிபிஓ கொடுத்தா நமக்கு எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று அனலைஸ் பண்ணோம் வீடியோ. அந்த வீடியோ கூட நேற்று நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் மார்க்கெட் நமக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். என்னன்னா இந்த இடத்துல பாருங்கள், எல்லா டிபிஓவுமே இந்த இடத்துல தான் இருக்குது. எல்லா டிபிஓவுமே இந்த இடத்துல தான் நமக்கு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. சென்டரில் தான் நமக்கு எல்லா டிபிஓவுமே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ இது ஒரு ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், பிபிஓசிம்பாங்க. மார்க்கெட் இந்த க்ளோசிங், இப்போ இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங்க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டுக்கு இது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? இல்லை மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இந்த க்ளோசிங்க்கு மேலே இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த பிபிஓசி பிபாக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் மார்க்கெட் அப் சைடா டவுன் சைடா அப்படிங்க நம்ம நாளைக்கு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஓகே, இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 22,405 22,405 சப்போர்ட்டா இல்லை ரெசிஸ்டன்ஸா அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் லைவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இந்த இடம் 3 எல்லா டிபிஓ இருக்கிற ஓவராலாக இருக்கிற எல்லா டிபிஓவுமே இந்த இடத்துல தான் மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ், நமக்கு சப்போர்ட்டா அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆக வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே நமக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, மேலே போச்சுன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 22,500 அப்படிங்கிற டேட்டா தான் இன்னை வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். நேத்திக்கு நம்ம இதில் பார்த்தோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ அதுக்கு மேலே 22,600 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இப்போ இது மார்க்கெட் ப்ரொஃபைல் முடிச்சதுக்கப்புறம் அந்த டேட்டாவை நம்ம பார்க்கலாம். அதில் எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுது எந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு கீழே க்ளோசிங்க்கு கீழே, ஏன்னா இன்றைக்கி க்ளோசிங் வேல்யூ ஏரியாவுக்கு கீழே தான் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு மார்க்கெட் ஸோ வேல்யூ ஏரியா கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னா மார்க்கெட் நமக்கு சரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே, வேல்யூ ஏரியாக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே தான் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கிற மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓப்பன் இந்த க்ளோசிங்க்கு மேலே அப்படின்னா அப்போ இந்த இடம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்த மார்க்கெட் டச் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போய் நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்குதா இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதாங்க ரொம்ப கவனமாக நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணணும். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் ரொம்ப கிளியராக நாளைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை நமக்கு நாளைக்கு ரொம்ப முக்கியம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஒருவேளை மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணலன்னா இந்த ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, 22,405. ஸோ இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ இந்த ப்ரைஸுக்கு கீழே மார்க்கெட் 405க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ப்ரைஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம், புட் சைடு இல்லைனா கால் சைடு. எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம சொல்கிறது என்ன, ஐவி செக் பண்ணிக்கோங்க. புட் சைடு எடுக்க இருந்தால் புட்டோட ஐவி பாருங்கள், கால் சைடு எடுக்கிற இருந்தால் காலோட ஐவி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எங்கே இருக்குது, எந்த அளவுக்கு மேலே போனால் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சென்சிபிள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இருக்கிறோம். ஓஏ டேட்டா தான் இது எஸ், ஆமாம், இல்லை சாரி, சேஞ்சின் ஓஏ இது ஓகே, சேஞ்சின் ஓஏ எப்படி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம், அதாவது 22,400 நேற்றுக்கு இதே தான் பார்த்தோம் நம்ம. 22,400 அப்படிங்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட். அப்போ மார்க்கெட் இந்த க்ளோசிங், அதை சொன்னோம் இல்லையா, நம்ம பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தோம் இல்லையா, ஒரு 13 டிபிஓ இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு மேலே, இந்த க்ளோசிங்க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடம் நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், 22,400.
ஓகே. இந்த இடத்த நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இல்ல இந்த க்ளோசிங்க்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி. இதுபடி நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஓப்பன் சேஞ்ச் இன் ஒய் வச்சு பார்க்கும்போது இந்த இடம் சப்போர்ட்டா தெரியுது. ஓகே. மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல போச்சு அப்படின்னா, நமக்கு 5 எஸ் 25,500 நேத்தைக்கு நம்ம பார்க்கும்போது 25,600 வரைக்கும் நமக்கு வந்து மேல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு 22,450 ஆமா. 22,500 அந்த 2 இடத்துலயுமே நமக்கு வந்து இன்னைக்கு வந்து சேஞ்ச் இன் ஒய்ல வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்குது. ஓகே. ஆ பார்க்கலாம். மார்க்கெட் நாளைக்கு கீழ வந்துச்சு அப்படின்னா, இமிடியேட்லியா நமக்கு சேஞ்ச் இன் ஒய் எப்படி இந்த ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. அதாவது 22,350. ஓகே. இப்ப நம்ம வந்து இது சேஞ்ச் இன் ஒய்ய பார்த்துட்டோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நம்ம பார்த்துக்குவோம். டேட்டா மாறட்டும். மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தோம்னா, நமக்கு இந்த இடம் வந்து நேத்திக்கு பார்த்த மாரி தான். இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. என்னன்னா, மார்க்கெட் இந்த க்ளோசிங்க்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த 22,400 அப்படிங்கிற பிரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்குது. அதையும் தாண்டி மேல போணுச்சுன்னா, நமக்கு 22,500 ஓஏ டேட்டாலையும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. சாரி சேஞ்ச் இன் ஓஏலையும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும் நமக்கு வந்து 22,500 அப்படிங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்குது. ஓகே. 22,450 இதுவும் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாரி தான். கால் சைட்ல இறங்கும்னு தான் காமிக்குது. சேஞ்ச் இன் ஓஏ எப்படி கால் சைட்ல இறங்குன்னு காமிச்சதோ, அதே மாரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கால் சைட்ல இறங்கும் அப்படிங்கிற மாரி காமிக்குது. ஓகே. அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த இடத்துல வந்து இன்னைக்கு க்ளோசிங்க்கு வந்து ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஓப்பன் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. மார்க்கெட் கீழ வந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து சப்போர்ட் வந்து 22,300 22,300 22,250 22,200 ஓகே. மார்க்கெட் இந்த 22,200 அப்படிங்கிற லெவல்ல வந்து அதிகமான கால் சைட்ல வந்து நமக்கு வந்து 48,00,000மும், புட் சைட்ல வந்து நமக்கு வந்து 1.1 கோடியும் இருக்குது. அப்போ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். இந்த 22,200 அப்படிங்கிற பிரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ல என்னன்னு நம்ம வந்து இப்போ பார்த்துக்குறோம் நம்ம லைட்டா. 22,200 ஒரே நிமிஷம் மார்க்கெட் டேட்டா லோட் ஆகட்டும். 22,200 ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 22,200ங்கிறது வந்து நமக்கு வந்து எஸ் என்னன்னா, இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய வேல்யூ வெரி லோ. ஸோ இந்த மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கண்டினியூவா ஒரு 2, 3 நாள் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நமக்கு 2 நாள் ஒரு நல்ல ஒரு அந்த இடத்துல கண்டினியூவா ட்ரேட் ஆயிருக்கு. இந்த இடம் நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி ப்ரீவியஸ் டேவினுடைய லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ப்ரீவியஸ் டேவினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. இன்னைக்கூட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 பிப்ரவரி, 27 பிப்ரவரி. ஸோ மார்க்கெட் வந்து 22,200 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும் பார்த்தோம், மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சேஞ்ச் இன் ஒய்யை பார்த்துட்டோம் நம்ம. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இந்த இடம் க்ளோசிங், நாளைக்கு ஓப்பன் ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.